நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காலையில் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா for pronunciation skills and also ஃபிஷ் மார்க்கெட். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. ஸோ நேராக மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியமாவும் பெரியப்பாவும் பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருக்குது. நம்ம லூனாவும் இதே மாதிரி தான் பெருசாக வளரும் போல் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதே சைஸுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆசையாக கிளம்பி வந்தது ரெட் டெயில் கேட்ஃபிஷை வாங்க தான். அதுலேயும் 2 வாங்கியிருக்கேன். 2 பேருக்கும் என்ன பேர் வைக்கலாம்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பேபி ஷார்க் வாங்கியிருக்கேன், ஒயிட்லேயும் சரி பிளாக்லேயும் சரி. ஸோ நான் எனக்கு தேவையான ஃபிஷ்லாம் வாங்கியாச்சு. இப்போது நேராக நம்ம எங்கே போகிறோம்னா வீட்டுக்கு தான். நேராக நம்ம பழைய டேங்க்கில் இருந்த தண்ணியை எடுத்து ஸோ அதுக்காக கண்டிஷன் பண்ணுற மாதிரி ஸோ 3 days இப்படியே இதிலே மெயின்டைன் பண்ண போகிறேன். அடுத்தது நேராக சிவா வீட்டுக்கு போய்ட்டு, சிவா ஒரே ஒரு ஃபைட்டர் தான் வாங்கியிருந்தான். அந்த ஃபைட்டரை டேங்க்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கிளம்பி கோபி வீட்டுக்கு வந்தாச்சு. கோபி அவனோட ஃபைட்டர் பவுலில் எல்லா ஃபைட்டருமே அரேஞ்ச் பண்ணிட்டான் அழகாக. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் 3 days கழிச்சு டேங்கில் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே டேங்குக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம லூனா பார்த்தீங்கன்னா சைஸாக நகர்றான். ரெட் டெயில் கேட்ஃபிஷ் ஒன்று மோட்டர் கீழே இருக்குது, இன்னொன்று அந்த ரிங் உள்ள இருக்குது. ஃப்ளோரிடா கார் அழகாக ஆக்டிவாக இருக்கான். பேபி ஷார்க்கும் பிளாக்கு ஒயிட் 2 பேருமே ரொம்ப மிக்ஸ்டாக கொலாப்டாக ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே இது நடந்துச்சு. ஸோ நானும் வீடியோவில் வருவேன்ற மாதிரி தான் எனக்கு அந்த கேட்ஃபிஷ் வந்து வெளியே வந்து எட்டி பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. 3 days later. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அலங்கார பந்தலிலே சிவா மீன் சத்தத்தில் எனக்கும் வருத்தம் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாம் இறைவன் செயல், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னா ஃபிஷ் இறக்குறேன்னு பார்க்கலாம். பாய்.